வெல்கம் டு தாவணி கல்ச்சர். இன்றைக்கி நம்ம கிராமத்தில் செய்கிற மாதிரி ஒரு நாட்டுக்கோழி குழம்பு தண்ணி குழம்பாக செஞ்சுருக்கோங்க. இங்கே பாருங்கள், நாட்டுக்கோழி நல்லா வெந்துருச்சு. சூப்பரான ஒரு ஸ்பைசியான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. ரொம்ப சிம்பிள் தாங்க இது. இது சாதம், ஒயிட் ரைஸ், சைட் டிஷ் எக் இருக்குங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஊற்றியும் வைக்கலாம், தேங்காய் ஊற்றாமல் நல்லா தண்ணி மாதிரி சூப் மாதிரி வச்சு குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், நல்லெண்ணெயில் தான் செய்யணுங்க. நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. இந்த நாட்டுக்கோழி குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.